நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். எந்த வருஷம் இல்லாமல் ஒரு அதிசயமான தைப்பூசம் இந்த நாள். பொதுவாகவே நீங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நிறைய பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி தைப்பூசம். ஆனால் தைப்பூசம்னு சொன்னால் பழனி முருகன் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த பழனி முருகனுக்கும் இந்த தைப்பூசத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கிரக ரீதியாக என்ன சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் தைப்பூசம் அவ்வளோ விசேஷம் என்ன சார் அப்படின்னா, குரு நீச்சமாகிறார். அந்த குரு நீச்சத்தோட சூரியன் மகரத்தில் இருக்கார். சூரியன் மகரத்தில் இருந்து அந்த உத்தராயண புண்ணிய காலம் தானே தைப்பூசம். இந்த மாதம் முதல் வர்ற ஒரு விசேஷம். முருகனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அண்ணனை வழிபட்டு தைப்பூசத்தை பற்றி பேசுவோம். இதோ உங்களுக்காக. வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. மூலப்பரம் பொருளே பூஜிக வாகனனே, மூலப்பரம் பொருளே பூஜிக வாகனனே, புத்திக்கு வித்தாகும் சித்தி விநாயகனே, புத்திக்கு வித்தாகும் சித்தி விநாயகனே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. நாளும் உன்னை நினைவேன் நாவார புகழ்வேன், நாளும் உன்னை நினைவேன் நாவார புகழ்வேன், நல்லதெல்லாம் தருவாய் வல்லபையின் கணவா, நல்லதெல்லாம் தருவாய் வல்லபையின் கணவா, தாழும் ஐங்கரமும் தயவும் இருக்கையிலே, தாழும் ஐங்கரமும் தயவும் இருக்கையிலே, சஞ்சலமும் வருமோ சங்கரனின் புதல்வா, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. தும்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நலம் அருளும், தும்பிக்கையே எனக்கு நம்பிக்கை நலம் அருளும், பொழுதிடும் திருவடிகள் புயர்களெல்லாம் களையும், பொழுதிடும் திருவடிகள் புயர்களெல்லாம் களையும், தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்பாய் நீயே, தஞ்சம் என்றால் மகனே அஞ்சல் என்பாய் நீயே, சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே, சகல உயிர்களுக்கும் தாயே கணபதியே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினைகளை வேறறுக்கும் துணைவனும் நீதானே, வேலனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே. சூரியன் மகரத்தில் வரும்போதும்
கடகத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போதும் சமசப்தமாக சூரியன் சந்திரன் மாத்ரு பித்ரு இவர்கள் இருபேரும் இருப்பதும் அதான பௌர்ணமி இல்லைங்களா? சமசப்தம பார்வை தானே பௌர்ணமி. இந்த பௌர்ணமி காலத்தில் இந்த மகரத்தில் சூரியன் இருக்கும்போது இன்னும் கேட்டிங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர மாதிரி நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். தகப்பன் வந்து மகன் வீட்டுக்கு வரார். சனி அவனது சொந்த வீடான மகர வீட்டுக்கு தகப்பன் வந்து வருகிறார். ஆனால் 2 பேருக்கும் பகை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சரிப்பட்டு வராது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த காலகட்டம் இந்த வருஷம் குரு என்பவர் நீச்சமாகி குருவோடு சேர்ந்து இருக்கிறதும், சூரியன் போய் சமசப்தம பார்வையோட சந்திரனை பார்க்கறதும் எல்லாம் கரெக்டு. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முருக வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. இன்றைக்கி என்ன கிழமை? கரெக்டாக குருவாரத்தில் தைப்பூசம் வர்றது, அதுவும் தை பிறந்து முதல் பண்டிகையாக தைப்பூசம் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன காவடி ஆட்டம் தானே? சரி பாருங்கள். காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே, வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே. மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே, மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பழனி மலையிலே. காவடிகள் துள்ளி வரும் வள்ளி மலையிலே, எழுச்சேவ காவடி கூவி வரும் சென்னி மலையிலே. காவடிகள் துள்ளி வரும் வள்ளி மலையிலே, எழுச்சேவ காவடி கூவி வரும் சென்னி மலையிலே. மால் மருகனுக்கு காவடிகள் சுருளி மலையிலே, மால் மருகனுக்கு காவடிகள் சுருளி மலையிலே. மலை தேன் சக்கரை காவடிகள் தணிகை மலையிலே, மலை தேன் சக்கரை காவடிகள் தணிகை மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, பழனி மலையிலே. மயில் காவடிகள் அழகர் மலையிலே, சேர்ந்தாடும் சர்ப்ப காவடிகள் தெய்வ மலையிலே. ஆடும் மயில் காவடிகள் அழகர் மலையிலே, சேர்ந்தாடும் சர்ப்ப காவடிகள் தெய்வ மலையிலே. அவன் சூடும் புஷ்ப காவடிகள் சோலை மலையிலே, அவன் சூடும் புஷ்ப காவடிகள் சோலை மலையிலே. அவன் கொண்ட சுமக்கும் காவடி தோள் எந்த மலையிலே, அவன் கொண்ட சுமக்கும் காவடி தோள் எந்த மலையிலே. பால் காவடி ஆடி வரும் பழனி மலையிலே, குளிர் பன்னீர் காவடி ஏறி வரும் சுவாமி மலையிலே. வேல் காவடிகள் வரிசை வரும் ராலி மலையிலே, மனம் வீசும் சந்தன காவடிகள் மருத மலையிலே. பொதுவாகவே இந்த தைப்பூசத்தில் வந்து கிரிவலம் வர்றது, கோவிலுக்கு போகிறது அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. திருமண தடை உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சார், 2 பேருக்குமே இந்த திருமண தடை உள்ளவர்களுக்கு இது ஒரு ரொம்ப விசேஷமான பரிகார நாள். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு என்ன பண்ணோம்? விரதம் இருக்கணும் சார்.
மணி இப்போ என்ன பார்த்தீங்களா, நான் காலையிலேருந்து சாப்பிட்டேனே, கவலை விடுங்க சார். சாஸ்திரங்கள் என்பது மென்மையானது, யாரையும் பயமுறுத்துவது இல்லை. நீ விரதம் இருந்தால் தான் உனக்கு கல்யாணம், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தானங்கள், தர்மங்கள், அற்புதமான மந்திரங்கள், தந்திரங்கள், தந்திர பூஜைகள், நாம சங்கீர்த்தனங்கள், இதெல்லாம் செஞ்சால் ஜெயிக்கலாம். இன்றைக்கி பௌர்ணமின்னு சொன்ன இல்லைங்களா, ரெடியாக எடுத்து வச்சுங்க. ஒரு சொம்பில் பால், ஏலக்காய் தட்டி போட்டு ஜம்முன்னு கல்கண்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுங்க. இந்த நாம மந்திரத்தை ஜெபியுங்கள். அதுக்கு பிறகு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள், சந்திரனுக்கு பண்ணுங்கள், நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கொடுங்க. இன்றைக்கி முழுவதும் இருந்த விரத பலன் இங்கேயே கிடைச்சிடும். அன்னையும் தந்தையும் தானே, அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. தாயிலும் கோயிலிங்கேது, தாயிலும் கோயிலிங்கேது, இந்த தந்தை சொல்விக்கதோர் மந்திரமேது, தந்தை சொல்விக்கதோர் மந்திரமேது. சேயுங்கடல் அன்னை தொண்டு, சேயுங்கடல் அன்னை தொண்டு, புண்ணிய தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு, தீர்த்தமும் மூர்த்தி தலம் இதில் உண்டு. அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. பொன்னுடன் தன் பொருள் பூமி, பொன்னுடன் தன் பொருள் பூமி, வெண்டு உத்திரரும் புகழ் இத்தரை வாழும், உத்திரரும் புகழ் இத்தரை வாழும். அன்னை பிதா இன்று ஏது, அன்னை பிதா இன்று ஏது, ஆயுள் விதையின்றி காய்கனியேது. அன்னையும் தந்தையும் தானே, பாரில் அண்ட சராசரம் கண்கண்ட தெய்வம். அன்னையும் தந்தையும் தானே. எல்லாரும் முருகனை வழிபடுங்க. தைப்பூசம் அந்த பழனி மலையில் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் எதிரிகளை பந்தாடிய நாள், எதிரிகளுக்கு பந்தாடக்கூடிய அந்த சூட்சுமங்களை கற்றுக் கொடுத்த நாள். சிவசக்தி ஸ்வரூபமாக இறைவனே இங்கே தனக்கு மாம்பழம் வேணும்னு, என்னங்க மாம்பழம் ரொம்ப முக்கியமா? ஆனால் அது ஞானப்பழம். அந்த ஞானப்பழத்துக்காக தான் இறைவனே இங்கே கோவண ஆண்டியாக தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். இதெல்லாம் நமக்கு போட்டு காட்டிய ஒரு நாடகம். மக்கள் எல்லாம் ஞானம் பெற வேண்டும். மாம்பழம் முக்கியம் இல்லை, ஞானத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே நமக்கு பெரியவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தைப்பூசத்தில் ஞானத்தை பெறுவது எப்படி, ஞானத்தை தருபவன். இன்றைக்கி வியாழக்கிழமை தைப்பூசம். இந்த காலகட்டத்தில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பூச நட்சத்திரமே அந்த சனியினது காலில் தான் ஆரம்பமாகும்.
அங்கே அவங்க அப்பா சூரியன் மகரத்தில் இருக்கார். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த கிரக வழிபாடு சூரியனையும் சந்திரனையும், இன்னும் கூட டைம் போகலைங்க, இன்னும் சூரியன் அஸ்தமாகல, நேராக போய் பாருங்கள். சூரிய வழிபாடு இந்த பக்கம் பாருங்கள், சந்திரனும் லேசாக மேலே வந்திருப்பார். இரு சேர சேர்ந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆயுள், ஆரோக்கியம், தோஷ நிவர்த்தி, வெற்றி. போயிட்டு வாங்க, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த பாட்டையை நான் போட்டுக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே பண்ணுங்கள். இன்னைக்கு கிரகண தோஷம் உள்ளவர்கள், அமாவாசை தோஷம் உள்ளவர்கள், சூரிய திசை நடப்பவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், சார் எங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் தட்டி தட்டி போயிடுது சார் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட பிரச்சனை இல்லை சார், நம்ம வேறு பொண்ணையோ பையனையோ பார்க்கலாம் சார். வர்றவங்க பார்க்குறாங்க, ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, தோ சொல்கிறேன்னு போகிறாங்க சார், வரவே மாட்டேன்றாங்க. இதுதானே உங்கள் கேள்வி. இந்த தைப்பூசம் இந்த நாளில் பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்களா? அவங்க இருந்தால் கூட கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள். ஆஃபீஸ் போயிருப்பாங்க இல்லையா? இன்றைக்கி சாயந்தரம் இன்னொரு 1/2 hour டைம் இருக்குங்களே, அவங்கள வர சொல்லிவிட்டு நல்ல முழு தேங்காயை மஞ்சளை தடவி சுவாமி எதிரில் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி எல்லாம் முடித்து அவங்க தலையை சுற்றி ஒரு விநாயகர் கோயிலில் எடுத்துகிட்டு போய் அவங்க கையால் உடைக்க சொல்லுங்கள். முதல்ல இந்த தைப்பூசத்தில் ஒரு விடுதலை காலம் பிறக்கும். இன்னையில் இருந்து அவங்களுக்கு
முழுமையான வாய்ப்பு, வேலை, திருமணம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி அப்படின்னு பல்வேறு வெற்றிகளை தரக்கூடிய நாள் இந்த நாள். இனிதாகும் தமிழ்ச்செல்வனே, நான் இனி யாரை துணை கொள்வதே? உயிர்க்கினிதாகும் தமிழ்ச்செல்வனே, கனிவோடு சிவனாறு கருஞான கனி தந்தாய், கனிவோடு சிவனுக்கு அருள்ஞான கனி தந்தாய், கனியாது திருவுள்ளமே ஒரு கத்தியாகும் அருள் வெள்ளமே. மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, மனநோய்க்கு மருந்தாக மன வீட்டில் இருந்தாக, இனி தீர்க்க விரிந்தோடி வா, என் வினை தீர்க்க விரிந்தோடி வா, மயிலேறி விளையாடி வா, கதிர்வடி வேல குரமங்கை மணவாள எனையாள மயிலேறி விளையாடி வா. கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், இதையெல்லாம் நீங்கள் வழிபட்டு பாடி உரு ஏற்றி அந்த காவடி ஆட்டம் ஆடி நடைப்பயணம் போய் மலை மேலே ஏறி நீங்கள் இறைவனை தரிசனம் பண்ணுறது எதற்காக அப்படின்னா, உடம்பில் இருக்கிற டாக்ஸிக் அத்தனையும் போகணும். இந்த ஒரு வருஷம் உங்கள் உடம்புல சேர்ந்துட்டு பாருங்கள், அந்த விஷத்தன்மை உள்ள உணவுகள் அதனுடைய டாக்ஸிக்கெலாம் வேர்வையாக வெளியே வரணும், உள்ளே இருக்கிற எதிரிகள் வெளியே போகணும். வெளியே இருக்கிற எதிரியை பற்றி கவலையாக இருக்கிறேங்க, ஏன்னா அவனுக்கு தான் கவலை, எனக்கு என்ன மனக்கவலை, அவனுக்கென்றோ தினம் தினம் என் கவலை. என்னுடைய கவலை எங்கே வரணும்னா, என்னுடைய உடம்பில் விஷம் சேராமல் இருக்கணும், அந்த டாக்ஸிக் போகணுங்கிறதுக்காக தான் ஒரு காவடி ஆட்டம், ஒரு மயிலாட்டம், அதே மாதிரி மலை மேலே ஏறுறோம், இறைவனை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆனந்த கூத்து இல்லை, ஞான கூத்து. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம்,
தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மெய்க்கடவுள் அவனை போல் மேதினியில் யாருண்டு? மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. மேன்மை சொல்ல தெவிட்டாத கற்கண்டு. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை. அன்னை உமை பூரிப்பில் அழகொளிரும் பிள்ளை அரவமணி கலைஞனுக்கு அறிவுரைத்த கிள்ளை. என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. என்னாலும் கணபதியில் இதயங்கவர் முல்லை. எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை. எளிய குணம் உடையவர்க்கே அவன் துணைதான் எல்லை. தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். தணிகை மலை குமரனையே தாழ்வணிந்து ஆடுவோம். தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம். சூரியன் மகரத்தில் இருக்கும்போதுங்க 12 ராசிக்காரர்களுக்கு குணபேதம் வந்து தான் தீரும். நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க 60 வயசு ஆயிடுச்சுல்ல நாய் குணம் அப்படின்வாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மகரத்தில் சனி இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த குணபேதம் இருக்கும். ஆனாலும் சூரியன் சந்திரன் சமசப்த பார்வையாக இந்த காலகட்டத்தில் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரகசியம். மணி ஆயிடுச்சே சார், கவலைப்படாதீங்க. 2 வாழைக்காய், ஒரு கிலோ பச்சரிசி. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் உங்களுக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன தானம் பண்ண போகிறீங்கன்னு. அவர் எப்படியாப்பட்ட சித்தராக இருப்பார், ஞானியாக இருப்பார், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆகவே இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நான் சொன்ன அந்த தானங்கள் செய்யுங்கள். பித்ருக்கள் சந்தோஷம் அடைவார்கள். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னான். புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். பூச்சொரிந்தே மனம் பாடி வரும். முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. முன்னின்று காக்கும் இறைவனுக்கே. முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே.
அவன் கையில் சிரிக்கின்ற வேல் அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே அடியார்தம் இதயங்கள் குடிமக்களே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முதல் சங்கம் குருவாக மொழியானவன் இடைச்சங்கம் கவி பாட புகழானவன் முதல் சங்கம் குருவாக மொழியானவன் இடைச்சங்கம் கவி பாட புகழானவன் கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன் கடைச்சங்க வாழ்வுக்கும் வழியானவன் கடல் கொண்டும் அழியாத தமிழானவன் கடல் கொண்டும் அழியாத தமிழானவன் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவள் பெயர் சொன்னார் பூச்சொரிந்தே மனம் பாடி வரும் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே. தைப்பூசத்தினுடைய உண்மையான அர்த்தம் புரிஞ்சிட்டிங்களா? செவ்வாய் தோஷம், பித்ரு தர்ப்பணம், சூரிய சந்திர வழிபாடு, சனி வழிபாடு, என்ன எல்லாத்தையுமே நம்ம இந்த வழிபாடில் முடிச்சிடுறோமே. அப்போ நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? விளக்கேற்றும் நேரம் இருக்குது இல்லைங்களா? நாங்கள்லாம் இருக்கோம், கவலைப்படாதீங்க. வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஏகத்து புரு அருமாகி பருவ வடிவம் பலவாய் இருள் மனத்துள் மோகமுறும் பல்லுயிர்க்கு முத்தி அளித்தற்கு மலபாகமுறவே கடைகள் பாலித்து தேகமுறத்தந்த அருவுருவம் சார்ந்த வில்து மோகினிமான் பெந்தமுறவே பிடிப்பித்து மந்திர முதல் ஆறு கத்துவாவோ அண்டத்து காந்த கத்துவக்களோ முற்கூரத்த கூஷி மிட்பிற்கூட்டுவித்து மாறி வருகீரிரண்டு தோற்றத்து எழுபிறப்புள் யானியல்பான் ஆரவந்த 400,000 சீர்வரிய கன்மத்துக்கு ஈடாய் கரங்கோ சகடமோ போல் செல்மித்து உழலத்திரோதித்து வெண்ணிறைய சொர்க்காதி போகமெல்லாம் துய்ப்பித்து பக்குவத்தால் நற்காரணம் சிறிது நள்ளுதலும் தற்கமிடும் தொல்நூல் பரசமயல் தோறும் அதுவே நன்னூலனத்தறிந்து நாட்டுவித்து முன்னோல் விரதமுரதாய பலமைத்தவற்றின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்பித்து அருள் பெருகு சாலோக சாமீபசாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து
நால்வகையாம் சத்தினி பாதம் தருதற்கு இருவினையோ ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்தமல பரிபாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்றருளே உலவாது அறிவுக்கு அறிவாகி அவ்வறிவுக்கு எட்டா நெறியற் செறிந்த நிலை நீங்கி பிரியா கருணை திருவுருவாய் காசினிக்கே தோன்றி குருபராயன்று ஓர் திருப்பேர் கொண்டு திருநோக்கால் ஊழ்வினையைப் போக்கி உடல் 68 நிலவும் அத்துவாக்கள் 23 பாழாக ஆணவமான படலம் கிழித்து அறிவில் காணறிய மெஞ்ஞானங்கள் காட்டு பூணோ அடிஞானத்தால் பொருளோ ஆன்மாவும் காட்டு கடியார் புவனம் முற்றும் காட்டு முடியாது தேக்கு பரமானந்த தெள்ளமுதமாகி எங்கோ நீ கமர நின்ற நிலை காட்டி போக்கும் வரவோ நினைப்பூ மரப்பூ பகலும் இரவும் கடந்து உலவாயின்பம் மறுவுவித்து கல்மமலத்தார்க்கு மலர்கள் 3 தாழடையோ வல்மழுவோ மானுமுடல் மால்விடை மேல் மில்லிடத்து பூத்த பவளம் பொறுப்பு ஒன்று வெள்ளிவெற்பில் வாய்த்தனைய தெய்வ வடிவாகி மூத்த கருமமலக்கட்டறுத்து கண்ணருள் செய்து உள் நின்று ஒரு மலத்தார்க்கு இன்பம் உதவி பெருகியழு 3 கழற்றி முத்தருடனே இருத்தி ஆன்ற பரமுத்தி அடைவித்து தோன்றவரும் யான் எனது என்று அற்ற இடமே திருவடியார் பரானந்தம் முடியாக ஞானம் திருவுருவ இச்சை செயல் அறிவு கண்ணா அருளது செங்கை கலர இருநிலமே
சந்நிதியா நிற்கும் தனிச்சுடரே உயிர்க்கும் பில்லமர நின்ற பெருமானே